முன்னொரு காலத்தில் ஒரு சிறு நகரத்தில் மதி மற்றும் ரகு என 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் தந்தை காலமானபோது அவர்களுக்கு ஒரு பாரம்பரியமான விலைமதிப்பற்ற வைரக்கல் என்று சொல்லப்பட்ட ஒன்றை பிரித்து கொடுத்து சென்றார். அவர், இந்த கல்லின் உண்மையான மதிப்பு பணத்தில் இல்லை, உங்கள் ஒற்றுமையில்தான் உள்ளது, அதை பிரித்தால் அதன் மதிப்பும் அழியும் என்று சொல்லிவிட்டு சென்றார். மதி அண்ணன் மிகவும் பொறுமையும் அன்பு கொண்டவனாகவும் இருந்தான். ரகுவோ இளையவன், எப்போதும் பேராசைக்கு ஆளாகியிருந்தான். மதி, ரகு, அப்பா சொன்னபடி நாம் இருவரும் இந்த கல்லை விற்க வேண்டாம். இது நமது குடும்பத்தின் அடையாளம். அதற்கு பதிலாக நாம் இருவரும் சேர்ந்து உழைத்து ஒரு தொழில் தொடங்கலாம் என்றான். ஆனால் ரகுவின் மனதில் பேராசை என்னும் நஞ்சு கலந்திருந்தது. இந்த கல் நமக்கு சொந்தமானது, அண்ணன் ஏதோ மறைக்கிறான், முழு மதிப்பும் தனக்கே கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறான் என்று எண்ணினான். ஒரு நாள் ரகுவின் ஆசை எல்லை மீறியது. மதியிடமிருந்து அந்த வைரக்கல்லை திருடி எங்காவது விலகி சென்று தனியாக வாழ முடிவு செய்தான். இரவு நேரம் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தபோது ரகு மிகவும் அமைதியாக சென்று மதி பத்திரமாக பூட்டி வைத்திருந்த அறையை திறந்தான். அந்த பழமையான பெட்டியில் இருந்த வைரக்கல்லை எடுத்துக்கொண்டான். அவன் கைகள் நடுங்கின, அவன் இதயம் வேகமாக துடித்தது. அடுத்த வினாடி அவசரத்தில் அவன் வீட்டின் பின்வாசல் வழியாக வெளியேற முயன்றபோது இருட்டில் ஒரு கல்லை இடறி விழுந்தான். விழுந்த வேகத்தில் அவன் கையில் இருந்த வைரக்கல் தரையில் பட்டு படார் என்ற ஓசையுடன் 2ஆக உடைந்தது. ஐயோ என்று பதறிய ரகு அதிர்ச்சியில் உறைந்து போனான். தன் பேராசையால் தனது முழு செல்வத்தையும் ஒரே நொடியில் இழந்து விட்டதாக நினைத்து அழுதான். அவன் உடைந்து போன வைரக்கல்லை உற்று பார்த்தான். அவனுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. உடைந்த கல்லின் உள்ளே பளபளப்பான வைரமில்லை. அதற்கு பதிலாக பொன்னாலான ஒரு சிறிய தகடு இருந்தது. அதில், பேராசை ஒருபோதும் உங்களுக்கு உண்மையான செல்வத்தை அழிக்காது. உறவுகளுக்கு செய்யும் துரோகம் உங்கள் கைகளாலேயே உங்கள் செல்வத்தை இழக்கச் செய்யும் என்று செதுக்கப்பட்டிருந்தது. அப்போது விளக்கு வெளிச்சத்துடன் மதி அங்கே வந்தான். ரகுவின் அருகில் அமர்ந்து, நான் சொன்னது நினைவிருக்கிறதா ரகு? இந்த கல்லின் மதிப்பு உங்கள் ஒற்றுமையில் உள்ளது என்று அப்பா சொன்னார். இந்த தகட்டை அப்பா அதில் மறைத்து வைத்திருந்தார். இதை பிரிக்கும் போது இதன் உண்மையான பாடம் உனக்கு புரிய வேண்டும் என்று நினைத்தார் என்றான். ரகு கதறி அழுதான். அண்ணா, என் பேராசைதான் எனக்கு துரோகம் செய்ய தூண்டியது. என் செல்வத்தை இழந்ததை காட்டிலும் நான் உனக்கு துரோகம் செய்ததை எண்ணி வெட்கப்படுகிறேன். மதி அவனை அணைத்து கொண்டான். இல்லை ரகு, நீ கற்க வேண்டிய பாடத்தை இப்போது கற்றுக்கொண்டாய். நீ இப்போது அந்த வைரத்தை விடவும் மதிப்புமிக்க ஒரு பாடத்தை கொண்டுள்ளாய். வா, நாம் இணைந்து உழைப்போம் என்றான். நீதி, உறவுகளுக்கு செய்யும் துரோகம் மற்றும் பேராசை உங்களுடைய உண்மையான அன்பை மட்டுமின்றி செல்வத்தையும் ஒரு நொடியில் இழக்கச் செய்து அதற்கான தண்டனையை உடனடியாக வழங்கும்.